இந்த மாலை வேளை ஆராதனைக்கு வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எப்பொழுதுமே நம்முடைய சபையில் காலை ஆராதனை எவ்வளோ விசேஷமாக நாம் ஆராதிப்போமோ, எவ்வளோ விசேஷ முக்கியத்துவம் அளிப்போமோ, அதே அளவுதான் மாலை ஆராதனையையும் நாம் முக்கியத்துவம் அளிப்போம். ஆகவே இந்த மாலையிலும் கர்த்தரை கொஞ்ச நேரம் நாம் பாடி துதி செய்து ஆராதனை செய்ய போகிறோம். அதை தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை கேட்கப் போகிறோம். இந்த மாலை ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக யாவரும் இருக்கிற இடங்களிலே பயபக்தியோடு கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மூலமாய் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். காலை ஆராதனைகளை எல்லாம் ஆசீர்வதித்த ஆண்டவர், இந்த மாலை வேளையிலும் உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று துதித்து சோதரிக்கிறோம். ஆவியானவர் உலாவட்டும், ஆவியானவர் கிரியை செய்யட்டும், ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கொடுக்கிறேன். பாடல் பாடுகிறவர்கள், நடத்துகிறவர்கள், வசனம் பிரசங்கம் பண்ணப்படும் போது தேவ மகிமை வெளிப்படுவதாக. இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் உடைய கரங்களிலே கொடுத்து சோதரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளும் இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நாம் இணைந்து கர்த்தரை நாம் உயர்த்தி, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை நாம் உயர்த்தும். கண்களை மூடி ஸ்தோத்திரத்துடைய ஒரு சன்னதி முன் வாருங்கள் என்ற வசனத்தின் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ, துதிகளுக்கெல்லாம் பாத்துரரே, சகல மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். என்னை உயர்த்துகிற இந்த இடத்திலும் வந்து நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தெய்வமே. ஓ, எங்கெங்கெல்லாம் மக்கள் உம்மை உயர்த்துகிறார்கள், கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இடங்களிலும் சூழ்நிலைகளிலும் கர்த்தர் பலமாய் இறங்குவீராக. இந்த மாலை வேலை ஒரு அற்புதமான நேரமாய், மகிமை நேரமாய் மாற்றி தன்மை நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஆவியானவரே, நீங்க நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. கரங்களை உயர்த்தி, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இன்று நிற்கின்றார். தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கின்றார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்தி சொல்லுவோமே. தேவனின் மகிமை நம்மையில் எஸ் லார்ட் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. பிரசன்னம் இந்த மாலை ஆராதனை முழுவதுமாக கர்த்தர் நீர் நிரப்பி நடத்துகிறார். பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய மகிமை காணப்படட்டும் அம்மா. ஓ எங்களுடைய துதி உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக நடத்துங்க. ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் சொல்லி கர்த்தரை நாம் உயர்த்தி மகிழ்வோம். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நம்மை நேசித்த தெய்வத்திற்கு நான் நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை உயர்த்துவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாறவரை மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாறவரை மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினேன் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறினேன் நீரோ வாக்கு மாறாதவர். கரங்களை தட்டி ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அலைக்களத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாமல் யாரையும் நம்பினேனே உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாமல் பூமியில் யாரையும் நம்பினேன் உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த
எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழுத்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழுத்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிர், இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிர். சொல்லுவோமே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் போற்றுகளோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேத்துகளோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. சொல்லுமே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாத. வானம் பூமியும், வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. சொல்லுவோமே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. சொல்லுவோம், ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிர். இயேசுவே, இயேசுவே எந்த நாருயிர், இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது யாரையும் நம்பினே உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினே உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிர். இயேசுவே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. நல்ல கரங்களை தட்டி பலமாய் தட்டி, ஓ எத்தனை மகிழ்ச்சி அப்பாவை உயர்த்துவது, எத்தனை ஆனந்தம் அவருடைய நாமத்தை உயர்த்துவது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நாமம் பலத்த துருகம் அம்மா. ஓ அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைக்கிறவரே. எல்லா சூழ்நிலைகளும் மாறினாலும் உடைய வாக்குத்தத்தங்களை எங்களுக்குள்ளே ஆபென்றும் என்றும் நிறைவேற்றுகிற ஸ்தோத்திரங்கத்தாவே. ஓ ஹல்லேலூயா. பெற்ற தாயும் தந்தையும் எங்களுக்கு ஆனவரே, மற்ற எல்லாம் நீரே. ஓ என்ற சரணத்தை நாம் மீண்டும் பாடி கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம். சூழ்நிலைகள் மாறினால், பூமி நிலை மாறினால், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னார். ஓ
அவருடைய கிருபை மாறாது, நிலை பெயராத கிருபை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவர். வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. போதும் போதும் எனக்கு நீரே, போதும் எனக்கு நீர். ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் என்ன வந்தாலும் அப்பா நாங்கள் உம்மை உயர்த்துவோம், பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த ஆருயிரே. எங்க உயிரான அப்பா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு தந்தீரும். ஓ ஹல்லேலூயா. எங்களை நடத்தினவர் நீர் மேலானவர் அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நாங்கள் வேறு இடத்துல எங்கேப்பா செல்லுவோம்? வாழ்வு தரும் ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டப்பா. மரியாதை விட்டு தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் வசனத்தை பிரகாரம் திருப்பாதத்தை நோக்கி வருகிறோம். ஓ அங்கே ஆனந்தம், பேரானந்தம். ஓ ஹல்லேலூயா. அப்படியே நாம் கர்த்தரை உயர்த்தி திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, இத்தனை நாட்கள் உலக மக்கள் அங்கலாய்த்தாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. சஸ்டைனிங் கிரேஸ் வாஸ் வித் அஸ். நம்மை தாங்குகிற கிருபை, நம்மை ஏந்துகிற கிருபை, நம்மை மூடுகிற கிருபை. ஓ ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தந்திடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமான வாழ்வு அங்கேதான் நமக்கு தீடுவே. கரங்களை திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தார் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே. கருத்தாய் கருத்தார் விசாரித்து
விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடும். கருத்தாய் விசாரித்து கனிவோடு நடத்துவார். கனிவோ என்னை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடிடும். சொல்லுமா, என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடிடும். உமக்காக ஆவும் சகிப்பேன், உமது உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தே, சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. இருக்கிறவங்களே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, உமது அன்பை கண்டடைந்தேன் அப்பா, உம்முடைய சமூகத்திலே கண்டடைந்தேன், அது தேவ சமூகத்திலே கண்டடைந்தேன். தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நம்ம தேவனை சத்தமாக சேர்ந்து நம்ம ஒரு பாடலை பாடி ஆராதிக்கலாம். கைகளை தட்டி உற்சாகமாக. எனக்கு புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தருபவரே. இந்த காரியங்கள்லாம் முடிந்த பிறகு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு புது துவக்கத்தை தருவதற்காக நம்ம சேர்ந்து உற்சாகமாக, புது வாழ்வு தருபவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி, உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறேன் நன்றி, மிகவும் நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறேன் என்ற பாடல் நம்ம சேர்ந்து பாடலாம். ஓ நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஓ புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தருபவரே, நன்றி, உமக்கு நன்றி. கைகளை தட்டி முழு மனதுடன் சொல்கிறோம். ஒரு மன நிறைவோடு சொல்லுவோமா, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகள்
குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை ஏன் கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துவீரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஓ நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் நீ முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஓ ஓ நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஓ நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் அறுக்க செய்தீரேந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே. புது வாழ்வு எனக்கு தந்தவரே புது துவக்கம் தருபவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக சொல்லுவோமா? நன்றி உமக்கு நன்றி அப்பா, முழு மனதுடன் சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இருக்கிற இடங்களை சேர்ந்து தேவனை கைகளை தட்டி இன்னொரு பாடல் பாடி ஆராதிக்கலாம். உற்சாகமாக ஆராதிக்கும் போது நம்மளுக்கு புது பலன் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியங்கள் எவ்வளோ சோதனைகள் இருந்தாலும் அதை தேவன் விலக்கி போடுவார் என்ற நம்பிக்கை நம்ம மனசுல இருக்கணும். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை
அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோது கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை இன்னும் ஒருபோதும் சிநேகிதர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவ தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் அது மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. 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 என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவ தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உங்களுக்காக ஜீவ தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஓ யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்,
விலகி போனாலும் கையில தட்டி சொல்லுவோமா, பர்வதங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் கிருபை அவர் இரக்கம் என்று மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் அது மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை. என்னோட எத்தனை பேர் சேர்ந்து சொல்றீங்க, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஓ அல்லேலூயா. எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போமா இந்த வேளையில, அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் என் வாழ்க்கையில மாறவே மாறாது. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னோடு சேர்ந்து சொல்லிக் கொண்டிருப்போமா, தேவனுடைய கிருபை அது எவ்வளவு மகத்துவமான ஒரு கிருபையாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில எண்ணி பார்க்க முடியாத கிருபைகள் அதிசயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா கைகளை உயர்த்தி சொல்லுமா, உங்க கிருபை உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை உங்க கிருபை போதும்பா. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லாத பாத்திரமாக இருக்கிறேனே. உங்க கிருபை வேண்டும், என்றைக்கு மாறாத அந்த கிருபை, என்றைக்கு மாறாத அந்த இரக்கம் என் வாழ்க்கையில வேணுமப்பா. நான் ஒன்றுமில்லை இயேசுவே. தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. ஓ கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. சொல்லுங்க என் கூட சேர்ந்து, உங்க கிருபை கிருபை உங்க கிருபை கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணுமே இல்லையேப்பா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும்
இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது கிருபையே. நான் வாழ்ந்ததுப்பா, நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் இன்றைக்கு நிற்கிறது உங்களுடைய கிருபை, உயர்த்தி வைத்தது உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. எத்தனை பேர் இந்த வேளையில சொல்ல போறீங்க, தனிமையில் அழுத போது என்னை தேற்றிட யாரும் இல்லை, நான் தள்ளாடி நடந்த போது என்னை தாங்கிட யாரும் இல்லை, நான் கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீரை தொலைச்சிங்களேப்பா, உங்க கிருபையில நான் என்றைக்குமே இல்லப்பா. சொல்லுங்க என் கூட சேர்ந்து. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நான் நடந்த போது என்னை தாங்கிட யாரும் இல்லை. நீங்க கதறி அழுத நேரத்தில் உங்க கண்ணீர் துடைத்த அவர் கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா என் கூட சேர்ந்து கைகளை உயர்த்தி நானும் இல்லை சொல்லுமா. உங்க கிருபை வேண்டுமே, நான் ஒன்றும் இல்லை. ஒரு உதவாத பாத்திரம், கிருபையால் என்ன உதவும் பாத்திரமாக மாற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. எல்லா கைகளை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. வாழ்க்கையில புது கிருபைகளால் என்ன நிரப்புங்கப்பா, உங்களுடைய புது கிருபைகளால் என்ன நிரப்புங்க. ஓ ரபஷே கத்தரவா, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான்
ஒன்றுமில்லையே இயேசுவே. ஓ ரஹஷே கதரபா. என்னை நடத்துபவர், என்னை அழைத்தவர், அவருடைய கிருபையால் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். நான் தனிமையில நான் அழுத போது என்னை யாரும் பார்க்கல, நான் யார்கிட்டையும் போலப்பா, உடைய கிருபையை நோக்கி தான் வந்திருக்கிறேன். அந்த வேளையிலே உங்களுடைய கிருபை என்னை தாங்குச்சு. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல். சொல்லுங்க வாய்களை திறந்து. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்த கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது கிருபையே. சொல்லுங்க வாழ்ந்ததோ, நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது கிருபையே. சொல்லுவோமா, நான் வாழ்ந்தது, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. இயேசுவே. அப்பா, இந்த வேலையை ஆசீர்வதிச்சு உடைய கரங்களை தரோம். உடைய பிரசன்னத்தால் எங்களை வழிநடத்துங்க, உங்களுடைய வார்த்தையால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களோட எந்த காரியத்தை நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ எங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ளவும், உண்மையிலே சந்தோஷப்படுத்தி கொள்ளவும், உண்மையிலே நிலைத்து நிற்கவும், உம் ஆவியிலே வளரவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் கிருபையால் நீங்கள் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையிலையும் புதிய கிருபைகளை தந்து ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இந்த ஆராதனை முற்றிலுமாக இருக்கிறதுக்கு கிருபையை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு அருமையான நல்ல ஆராதனையிலே இருந்தோம். தம்பி மேல்சீஸ் அவர்களும் மற்ற சகோதரர்களும் ஒரு நல்ல துதி ஆராதனையை நமக்கு கொடுத்தார்கள். ஆராதனையிலே தேவ பிரசன்னம் இருந்தது, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. இந்த நாள்லையும் கூட நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளாக போக போகிறோம். இந்த நாள் செய்தியை என்னுடைய மனைவி அவர்கள் இந்த நாள் செய்தியை கொண்டு வருவார்கள். பாஸ்டர்மா, கர்த்தர் நல்ல செய்தி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். செய்தி அவர்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். அவர்கள் எப்பொழுதுமே வித்தியாசமான கோணத்தில் பிரசங்கிப்பார்கள். ஆகவே அவர்களுடைய செய்தி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Praise be to our Lord and Savior Jesus Christ. இந்த மாலை ஆராதனையை சந்தோஷமாக எல்லோரும் ஆராதிச்சிங்க. You all worshipped in our evening service today very happily. இந்த மெசேஜ் கேட்க ஆவலாக இருக்கிறவங்க எல்லாரையும் கூட இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். I greet everybody who's participating in this message, in this word of God too. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக நாம் ஜெபித்து இந்த வார்த்தையை நாம் கேட்க ஆரம்பிக்கலாம். Let us pray and start the word. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது போல் இந்த உம்முடைய வார்த்தையை கூட எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் தொடப்பட, ஆசீர்வதிக்கப்பட, என்னென்ன காரியங்களை நீர் விரும்புகிறீரோ அவர்களுக்குள்ளாக நீர் கிரியை நடப்பித்து
உமக்கு பிரியமான பாத்திரங்களாக எங்கள் எல்லாரையும் நீங்கள் வணந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றுங்க. நம்முடைய வேதத்தை கவனிக்கும்படியாக எங்கள் செவிகளை திறந்து எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய திருக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாலை ஆராதனையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவ செய்தி என்னென்னா எச்சரிக்கை. So for today's evening message, the message that God wants to give us is that beware. தேவனுடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எச்சரிக்கை என்ற ஒரு வார்த்தையை கொடுத்து எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். So while I was praying for the word of God, God gave me a word that is beware, and God gave me a scripture, and I'm going to talk from that. பிலிப்பியர் 3:2 நான் வாசிக்கிறேன். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். So I'm going to read the verse, Philippians 3:2. Beware of dogs, beware of evil workers, beware of mutilation. முதலாவதாக பவுல் அப்போஸ்தலன் நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று நம்மை எச்சரிக்கைப்படுத்துகிறார். So the first thing that he talks about is that beware of dogs. கொஞ்ச நாட்கு முன்னாலாம் நிறைய வீடுகள், பெரிய பெரிய வீடுகளில் வெளியே போர்டு வச்சுருப்பாங்க, beware of dogs. If you see in houses, they'll keep a board outside which says beware of dogs if they have a dog in their home. இப்போல்லாம் அதிகமாக பார்க்குறதே இல்லை. ஏன்னா எல்லார் வீட்லேயும் பெரிய பெரிய நாய் இருக்கிறது நமக்கு தெரியும். அவங்களே வாக்கிங் கூப்பிட்டு வரும்போதே நம்ம இந்த வீட்டில் நாய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். But nowadays we don't see boards like that, we don't see notices like that outside of the houses, because we know that most of the houses have dogs. நாய்களை பற்றி நான் பேசும்போது ஒரு சின்ன துணுக்கு நான் படித்தேன், அது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். So while I'm on the topic of dogs, I read an article about dogs, so I want to talk about dogs. ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாத அப்படின்னு சொன்னால் அவன் ஏதோ வம்புக்கு வரான்னு அர்த்தம். So if you look at a man and say don't wag your tail at me, it means that he comes and he annoys you, or he comes for a fight. நாயை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. But nobody would go to a dog and say do not wag your tail at me. இந்த விலங்குகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க நாய்களை பார்த்த உடனே போய் அவங்க தலையில், அந்த நாய் தலையில் கை வைக்கக்கூடாது. So if somebody likes animals, if somebody is an animal lover, when you see a dog, when you look at a puppy, you shouldn't immediately go and keep your hands on it and pet it. ஆமாம், அந்த நாய்க்கு கோபம் வந்துடும். அது நம்முடைய எஜமான தவிர யாரும் தலையில் கை வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். So the dogs might get angry. Sometimes the dogs would be so sensitive they doesn't want others to pet them other than their owners. So we shouldn't do that. ஒரு சிலர் நாயை பார்த்தோன்னா பப்பி அழகாக இருக்கே அப்படின்னு சிரிப்பாங்க. For some people, when they look at a dog, when they look at a puppy, they'll get very happy, they'll smile at the dog. அதுவும் அதுக்கு பிடிக்காது. Even the dogs doesn't like that. இந்த நாயை என்ன பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்கும். The dog will look at us saying that why is this dog looking at me and smiling. இது நாய்களை குறித்த ஒரு துணுக்கு நான் படித்தது, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். This is an article I read about dogs. I hope it will be useful for you. இப்போ நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று பவுல் யாரை குறித்து எச்சரிக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். So now we are going to see about whom Paul is talking when he says beware of dogs. நாய்கள் அப்படி என்றாலே பின்மாற்றக்காரர்களை தான் வேதம் குறிப்பிடுகிறது. So when the Bible talks about dogs, it mentions the backsliders. ஏன்னா நாய் தன் கக்கினதை தின்னும். Because we read in the scripture that the dog eats its own vomit. எந்த மனுஷனுக்குள்ள எப்போ பார்த்தாலும் அந்த பழைய காலங்கள், பழைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கிறதோ அவனுக்கு அதிகமான பின்மாற்றத்துக்கான போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகி கொண்டே இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறது. So the Bible talks about how if a man is reminded about his past life, thinking about his past life too much, he has a lot of chances to go back to his past life, and that is what the Bible asks us to be aware of. இஸ்ரவேல் மக்கள் இதை நம்ம நல்லா கண்டுபிடிக்கலாம். So we can look about this in amongst the Israelites. ஒவ்வொரு பிரச்சனைக்கு நடுவுல அவங்க சொல்லுவாங்க, எகிப்தில் நாங்கள் பூண்டு சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், அங்கேயே செத்து போயிருப்போமே, ஏன் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. So when you look at the Israelites in the Bible, they kept complaining to Moses, saying that we ate garlic, we ate onions, we ate cucumber in Egypt, we would have been there, we would have died there, why did you bring us to this wilderness? வனாந்திரத்தில் அற்புதமாய் நடத்தின தேவனை மறந்து, அருமையாய் வானத்தில் இருந்த பொழிந்த மன்னாவை மறந்து, அவங்க எதை நினச்சிட்டு இருக்காங்கன்னா வெள்ளை பூண்டு, வெங்காயம், வெள்ளரிக்காய், இறைச்சி இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதுதான் பின்மாற்றத்துக்குரிய
வாழ்க்கையினுடைய அந்த நினைவுகள். So the Israelites forgot about the God who guided them in the wilderness, the God who poured down manna up from heaven. They forgot about all these good deeds. Instead, they thought about the garlics, the onions, the cucumber. This is what talks about how a backslider thinks. இஸ்ரவேல் மக்கள் இப்படி முறுமுறுத்த எல்லாருமே வனாந்தரத்திலேயே அழிஞ்சு போனாங்க. All the Israelites who complained about their life in the wilderness and praised their life in the Egypt were destroyed in the wilderness itself. அவங்க ஒருத்தராலையும் கானானுக்குள்ள போகவே முடியல. They were not able to go inside Canaan. பழைய வாழ்க்கையை பார்க்காம ஆண்டவர் செய்கிற அற்புதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த விசுவாசத்தையும் அதையே யோசித்து ஆண்டவருக்குள்ளே முன்னேறி போகணும்னு நினைக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை தவிர பழைய வாழ்க்கையை திரும்பி திரும்பி பார்த்து ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன், நான் மட்டும் அப்படி இருந்தேனா அப்படின்னு பேசுறது ஒரு விசுவாசிக்கு அழகே இல்லை. A life that pleases our God is that a life when we do not look at our past life, but instead thank our God and be grateful for what is happening right now in our lives because now we are in Christ. சங்கீதங்களில் சொல்லியிருக்கு, பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ளுவேன் அப்படின்னு சங்கீதக்காரன் எச்சரிக்கிறார். Psalmist says in Psalm that evildoers go away from me. He is making us cautious about the evildoers. ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்களோட நமக்கு தொடர்பு வந்தாலே பிரச்சனை தான். Because whenever we get connected or whenever we get related to these kind of people, we always have a problem. சரிங்க சிஸ்டர், பின்மாற்றக்காரர்களை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது, அவங்க கூட எப்படி பழகாம இருக்கிறது? So if you ask me, sister, how can I find out who are the backsliders? How can I find out who are they and how can I stop being with them? அவங்கள நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப இனிமையா பேசுவாங்க, இனிமையா பழகுவாங்க, அவங்களுக்குள்ள பின்மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்பதை உடனடியாக நம்மால தெரிந்து கொள்ள முடியாது. We cannot easily find out who are backsliders because they talk so sweet, they are so right, they are just like us, so it is very difficult for us to find who are backsliders. புதிய ஆத்துமாக்கள் இதுல நிறைய பேர் சிக்கி கொண்டு அவங்க இடறி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. There are some new believers who get connected with these backsliders and get distracted from God. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வேன். And that is what psalmist says, evildoers, backsliders get away from me because I follow the word of God. அவங்க நம்ம தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ளாதபடிக்கு நம்மளை திசை திருப்புகிறவர்களா இருப்பார்கள். The backsliders are people who try to distract you from following the commandments of God. அதை அவங்க நேரடியாக செய்ய மாட்டாங்க, வேற வேற விஷயத்தில் நம்மளை அப்படியே வழிமாற வைத்து தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை, ஊழியக்காரருக்கும் நமக்கும் இடைவெளி வருகிறது போல, சபைக்கும் நமக்கும் இடைவெளி வருகிறது போல நம்மை மாற்றிக்கொண்டு போவார்கள். They won't directly do that, they won't explicitly come and tell you don't go to church, but they will distract you in a way that you lose your connection with your pastor, with your church and with the people in the church. வெளியே நல்ல விசுவாசிங்க போல தான் இருப்பாங்க. When you look at them outside, they look like good believers. நல்லா பாடுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, வெளிப்பிரகாரமா அவங்கள குறையே சொல்ல முடியாது. They will sing well, they will pray well, we can never find anything wrong in them. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ நாள் சிஸ்டர் பிரதர் உங்கள் நட்பெல்லாம் நான் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே, எப்பயோ பழகி இருக்கணும், உங்கள் கூடலாம் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம இருதயத்தில் அன்பு பொங்கும். So when we talk with people like these, we think that we found a lost friend, we have found a good friend, now we have to be with them, we will be filled with love. காலப்போக்கில் தெரிய வரும் இது எப்படிப்பட்ட நட்பு, எப்படிப்பட்ட அன்பு என்று. But when days go by, you would understand what kind of a friendship it is, what kind of a relationship it is. கலாத்தியர் 5:15 கூட நம்ம படிக்கலாம். Galatians 5:15. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். But if you bite and devour one another, beware lest you be consumed by one another. இந்த பிரகாரமான நட்பு எங்க போய் முடிகிறது என்றால், so this kind of friendship, where does it end? நாளடைவில் அவங்களுடைய வெளி தோற்றமோ அவங்களுடைய உட்பிரகாரமான பின்மாற்ற காரியமோ நல்ல விசுவாசிகளுக்கு தெரிய வரும். So in the end, by the end, we would find out what kind of a person they are, what kind of beliefs they follow, and how much of a backslider they are. அப்போ இவங்க சொல்லுவாங்க, ஐயோ இவங்க கிட்ட போய் நான் போய் பழகிட்டேனே, இவங்க கூட பழகினால தான் நான் தேவனோட ஐக்கியம் குறைஞ்சி போச்சு, ஊழியக்காரோட ஐக்கியம் குறைஞ்சி போச்சு, சபையை நான் தப்பாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு புரிய வரும்பொழுது,
But when they finally understand that because of this person, I have lost my connection with the church, I have lost my connection with the pastor, I have been distracted from my spiritual life, I have lost my touch with God, when they understand this finally, இவங்க அவங்களோட பேசும்பொழுது அங்க சண்டை பிரச்சனை வாக்குவாதம் உண்டாகிறது. and at that time when they realize what kind of a person they are, they start fighting with them, they start arguing with them, and there are problems. அவங்க அவங்களுடைய குறைகளை வெளியே தெரியாம பாத்துக்கிறதுக்கு நீயே சரியில்லை, நீ வந்து எங்களை குறை சொல்றியான்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் உண்டாக ஆரம்பிக்கிறது. Because they don't want you to find out their faults, they'll come and tell you, you are not right, you have a lot of flaws in yourself, why are you talking to me? And there will be a lot of problems amongst you and in your relationship with them. இததான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். And that is what Paul says, but if you bite and devour one another, lest you be consumed. எப்பொழுது ஆவிக்குரிய உறவு மாம்ச பிரகாரமாக போகிறதோ அங்கே பிரச்சனை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. Whenever a spiritual relationship turns to become a fleshly relationship, it happens to have a lot of problems. இந்த கடித்து பட்சிக்கிறது என்றால் நாய் சண்டை நம்ம ரோட்ல பார்த்துருப்போம், எல்லா நாயும் கூட்டமாக சேர்ந்து சண்டை போடும். எதுக்காக அதுங்க சண்டை போடுதுன்னே தெரியாது, எந்த நாயை எது கடிக்குதுன்னே தெரியாது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடிச்சிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்ம கூட போக மாட்டோம், பயப்படுவோம். So when you look at this verse, but if you bite and devour one another, it reminds us of the dog fights that we see in the streets. The dog will be fighting with each other. 10 or 15 dogs will be together fighting, biting each other. We wouldn't know what is happening. Even we can't go there. பவுல் அப்படிதான் இதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். And that is what Paul talks about here. He talks about the dog fight. He tells that if you bite one another, if you devour one another, you will be consumed. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். In Galatians 5, chapter 5 and verse 12, he again says, I could wish that those who trouble you would even cut themselves off. கலக்குகிறவர்கள் நல்ல விசுவாசியை குழப்பமடைய வைக்கிறவங்க, புதிய மக்களை ஒரு விசுவாசத்திலிருந்து வழி போக செய்கிறவர்கள் தான் கலக்குகிறவர்கள். So who are the people who trouble you? The people who distract you from the ways of God, the people who try to deviate you from the church, are the people who try to trouble you. இதற்கு நல்ல உதாரணம் நம்ம 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து 32 வசனங்கள் வரை இருக்கிறது. எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை. So we have good example in 1 Kings 13. 1ல இருந்து 32 வரைக்கும் நீங்க வீட்ல இருக்கிறதுனால வீட்ல இருக்கிறவங்க படிச்சுக்கங்க. சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு இங்க குறிப்பிட விரும்புகிறேன். 1 Kings 13 verses 1 to 32. I'm going to read certain verses. I don't want to read all the examples because you're in home, you can read the whole chapter. இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல், அடுத்ததாக தாவீதுக்கு பிறகு சாலமோன் அரசாளுகிறார். அவருக்கு பிறகு அவருடைய மகன் ரெகோபயாம். ராஜ்யங்கள் பிரிக்கப்படுகிறது, ரெகோபயாம் யெரொபெயாம் என்று. So we see that the first king of Israel is Saul, and then we have David, and then we have Solomon, and then we have Solomon's son Rehoboam, and the kingdom is being split into two, Israel and Judea. So it's Rehoboam and Jeroboam. யெரொபெயாம் இஸ்ரவேல்ல ராஜாவா இருக்கிறார். So now Jeroboam is the king of Israel, யூதாவுக்கு ராஜாவாக ரெகோபெயாம் இருக்கிறார். and Rehoboam is the king of Judah. யெரொபெயாமின் நாட்கள்ல அந்த 1ஆவது வசனம் நான் படிக்கிறேன். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. And behold, I'm going to read the first verse. And behold, there came a man of God out of Judah by the word of the Lord unto Bethlehem, and Jeroboam stood by the altar to burn incense. அந்த ஆல்டருக்கு நேரா நின்று அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த பலிபீடம் வெடித்து சிதறி அதில் இருக்கிற சாம்பல்லாம் கொட்டுண்டு போகும், இதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவன் எச்சரிக்கையான ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த வாலிபனான தீர்க்கதரிசி அந்த பலிபீடத்துக்கு நேராக கையை நீட்டி சொல்லுகிறார். Jeroboam as a very young man stood before the altar to burn incense, and he prophesied and said, this altar will burn incense upon thee, and men's bones, this altar will be burnt and it will be destroyed. And that is what he says. அப்பவே உடனே அந்த பலிபீடம் வெடித்து சிதறி அதில் இருக்கிற சாம்பல்லாம் வெளியே கொட்டப்பட்ட அந்த அதிசயம் நடக்கிறது. And as soon as he finished saying that prophecy, the altar was burnt and that thing happened. இதை கேட்ட உடனே யெரொபெயாம் ராஜா அவனை பிடியுங்கள் என்று கையை நீட்டுகிறார். So immediately as soon as he heard about it, Rehoboam said, you have to catch him.
தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, உன் கையை உனக்கு மறுபடியும் மடக்க முடியாது, உன் கை நீட்டினபடியே தான் இருக்கும்னு சொல்றாரு. So now he says, the man of God says, you cannot bend your hands back again, it is going to be stretched. யெரொபெயாம் ரொம்ப பயந்து போயிடுறாரு. உடனே தீர்க்கதரிசியை கூப்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க, என் பாவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் கை மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. So now Jeroboam got really scared and he tells to the man of God, to the prophet, please pray for me so that my sins will be forgiven. I have to bend my hand back. இந்த வாலிப தீர்க்கதரிசி அதே போல ஜெபித்து ராஜாவுக்கு சுகம் வாங்கி கொடுக்கிறார். And just like that, this young prophet prayed unto God and healed Jeroboam. உடனே ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்க வாங்க என் கூட அப்பம் புசிங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறாரு. And immediately Jeroboam got really happy and called the young prophet and asked unto him, come to my house, dine with me, eat with me. 8ஆம் வசனம் சொல்லியிருக்கு, தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தால நான் உம்மோடே வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. And the man of God said unto the king in 8th verse, if thou wilt give me half thine house, I will not go in with thee, neither will I eat bread nor drink water in this place. போன வழியாய் திரும்பாமலும் இருக்கணும், நீ போன இடத்துல அப்பம் புசிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, அவருடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி தைரியமா சொல்லுறார். So now this young prophet is boldly saying, for so was it charged me by the word of the Lord, saying, eat no bread nor drink water nor turn again by the same way that thou camest. இந்த வாலிபனான தீர்க்கதரிசி ஒரே தீர்க்கதரிசனம் சொன்னாரு, உடனே அது நடந்தது. அதே போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ராஜா கூப்பிட்ட அரண்மனை சாப்பாடு கூட வேணான்னு தைரியமா பிரதிஷ்டையில உறுதியா நின்னாரு. So this young prophet said one prophecy, and the prophecy happened immediately, and he rejected the king's request for eating with him, and he came back as the Lord commanded to him. ஆனா உடனே நடக்கிறத பாருங்க. 11ஆம் வசனம், கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரன் வந்து அவங்க அப்பாக்கு எல்லாம் சொல்றாங்க, அப்பா இப்படி ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, யெரொபெயாம் கிட்ட இப்படிலாம் பேசினாரு, உடனே பலிபீடம்லாம் வெடிச்சிருச்சு, அவர் பயங்கரமா வல்லமையா இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் அவரை சந்திக்கிறதுக்கு போறாரு. இந்த கிழவனான தீர்க்கதரிசி வாலிபனான தீர்க்கதரிசியை சந்திக்க போகிறார். Now in the 11th verse we see, now there dwelt an old prophet in Bethel, and his sons came and told him all the works that the man of God had done that day in Bethel, the words which he had spoken unto the king, them they told also to their fathers. So they spoke about how the altar was destroyed and how the prophecy took place immediately, and how the king requested to eat with him. Everything they said to the father. So the old prophet went to meet the young prophet. இந்த கிழவனான தீர்க்கதரிசி அந்த வாலிப தீர்க்கதரிசியை பார்த்து, என் கூட வாங்க, என் வீட்டில் தங்குங்க, என் கூட அப்பம் சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறாரு. So now this old prophet is going and meeting the young prophet and requesting the young prophet to eat with him, break bread with him, dine with him. ஆனா இந்த வாலிப தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல நான் வரக்கூடாது, இங்கே நான் சாப்பிடவும் கூடாது, நான் தண்ணியும் குடிக்கக்கூடாது, போன வழி திரும்ப கூடாதுன்னு ஆண்டவர் என்னோட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. So now the young prophet is again saying to the old prophet, no, I cannot break bread with you, I cannot dine with you, because the Lord has commanded me not to eat here, not to drink water here, not to go the same way I came. 18ஆம் வசனம் பாருங்க, அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். In 18th verse we read, he said unto him, I am a prophet also as thou art, and an angel spake unto me by the word of the Lord, saying, bring him back and thee into thine house, that he may eat bread and drink water. But he lied unto him. ஏன் பொய் சொல்லணும்? இவருக்கு பொறுக்க முடியல. ஒரு காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தவர் தான், பயங்கரமா பிரகாசிச்சவர் தான். ஆனா இப்போ அவர் எப்படி ஆயிட்டாரோ தெரியல. ஒருவேளை அவரால் இப்படி வல்லமையா தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாம இருக்கலாம், ஒருவேளை தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவு இல்லாம இருக்கலாம். அவருக்கு இப்போ இவனை பார்த்த உடனே பொறாமையோ இல்லை கோபமோ இல்லை ஒரு ஈர்ப்போ எதுவோ சொல்ல முடியல. Why did he want to lie? Why did he lie? Because he was also once a prophet. He was shining and he was famous and he was talking the word of God. He was at the prime. He was at the prime, but now when he looks at this young prophet looking all these things that he has done, one day he got jealous, maybe he got angry, maybe he was attracted to him, we don't know, but that is why he lied. இந்த வாலிப தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? அந்த வார்த்தையை நம்பிறார். அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். So now this young prophet fell in the trap of the old prophet, and he went back with him and did eat bread in his house and drank water. அவன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு உண்மையாவே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது.
So now after he finished eating, after he finished dining with the old prophet, the Lord came unto the old prophet. அப்போ உண்மையாலுமே அவர் ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறாரு, நீ போன வழி திரும்பாமல் அந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிக்காமல் தண்ணீர் குடிக்காமல் இருக்கும் சொன்னேன், நீ செய்யல, அதனால் நீ போகிற வழியில் ஒரு சிங்கம் உன்னை கொன்று போடும். So now as the Lord came upon the old prophet, he said, I said to you not to drink water, eat bread, and I said to you to go back, but you disobeyed my word, and when you go now during your journey, a lion will devour you. ஆண்டவர் எதற்காக இதை எழுதியிருக்கிறார் நமக்காக? Why did the Lord write this for? கிழவனான தீர்க்கதரிசி இந்த வாலிபனான தீர்க்கதரிசியை வழி தப்ப செய்கிறார். So now this old prophet is trying to deviate the young prophet. இவன் நினைச்சுப்பா, இவர் ரொம்ப முதியவரே, இவர் ரொம்ப வயசானவர், இவருக்கு நிறைய அனுபவம் இருக்கும், எவ்வளோ தீர்க்க தரிசனம் சொன்னாரோ தெரியல, அதனால அவரை நம்பி இருப்பான். The young prophet would have thought this old prophet is so old, he's matured, he would have been a great prophet once, and that is why he might have believed him. இவனுடைய சாவுக்கு இவரே காரணம்னு சொல்லி அவனுக்கு ஒரு நாளும் புரிஞ்சிருக்காது. So he would have never understood that this man was the reason for him to die. அதோடு அந்த வாலிப தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையே முடிவடைகிறது. From at that time itself, the life of this young prophet was finished. அதனால தான் நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பின்மாற்றக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று பவுல் நம்மை எச்சரிக்கிறார். And that is why Paul asks us to beware of dogs and beware of backsliders. ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகமாய் ஆலயத்துக்கு வருகிறவர்களையும் ஜெபிக்கிறவர்களையும் பார்க்கும் பொழுது பழைய விசுவாசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆண்டவரோட ஐக்கியம் குறைந்தவங்களுக்கு அவங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படாதற்கு ஒரு மாதிரி பொறாமை, கோபம், எரிச்சல், ஒரு வெறுப்பு தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. So there are a lot of chances for the old believers, the believers who lost their connection with the Lord, who lost their relationship with the Lord, whose prayers are not being heard. They might get irritated, they might get annoyed, and they might feel jealous looking at the young believers who come to the church and be enthusiastic in the church for the Lord. இதனால நான் முதிர்ந்த விசுவாசிகளை குறை சொல்லுகிறேன் என்ற அர்த்தம் அல்ல. This doesn't mean I'm complaining about or I'm pinpointing old believers in the church. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்காது இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். The Lord has said to us in the Bible, do not distract any one of yours. புதிய விசுவாசிகள், இளம் விசுவாசிகள், வாலிப பிள்ளைகள் இவர்கள் ஆர்வமாய் இருக்கும் பொழுது அவங்களை நம்ம தடைப்படுத்தாம அவங்க சரியாய் போகிறதுக்கு வழியை காண்பிக்க வேண்டும். So whenever we see young believers, young boys and girls, teenage boys and girls being enthusiastic in the kingdom for the Lord, you have to always encourage them and guide them in the proper path. ஒவ்வொரு முறையும் சாம் சுந்தரம் ஐயா சொல்லுகிற வார்த்தையை நான் நினைவு கூறுவேன். So every time I get reminded about what Pastor Sam Sundaram says. நீ சேர்க்கிறாயா சிதறடிக்கிறாயா என்று கேட்பார். So he always says, are you collecting people or you sending away people? நிறைய பேர் சபையில நமக்கு தெரியாமலே நிறைய பேரை சிதறடிச்சிட்டே இருக்கிறோம். So now even without our own knowledge, even without our own conscience, we are distracting people away from the church. நம்முடைய பேச்சு, நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய கண்டனம் நிறைய மக்களை நம்ம விட்டு தூர தள்ளி போடுகிறது. The way we talk, the way we approach, the way we condemn people distracts people or sends people away from the church. முதிர்ந்த விசுவாசிகள், ஆண்டவருக்குள்ள ரொம்ப நாளா இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆவிக்குரிய பெற்றோர்களாக நீங்க சபைக்கு இருக்க வேண்டும். Matured believers who say that I am in Christ for a long time should be a spiritual parent to young believers in the church. வளர்கிற விசுவாசிகளை பார்க்கும் பொழுது, வாலிபர்களை பார்க்கும் பொழுது அவர்களை தட்டி கொடுத்து அவங்க வளரத்துக்கு நாம ஊக்கப்படுத்தணுமே தவிர இப்படி செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு அவங்கள காலை பிடிச்சி கீழே இழுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. So whenever we see young believers being enthusiastic, being cheerful in the kingdom of God, we shouldn't say you shouldn't do that, you shouldn't do this, what you're doing is wrong, what you're doing is not right, you shouldn't dress like this, you shouldn't put your clothes like this. We shouldn't try to pull them down, instead we should push them up. நாம வாலிப வயதுல எப்படி இருந்தோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா யாரையும் நம்ம நியாயம் தீர்க்கிற இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். So if we think about how we behaved while we were young, if we think about how we were going around while we were young, we would never judge anybody who's young. ஒரே நாளில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஹோன்னு வளர்ந்துட்டோமா? இல்லையே. எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம விட்டு தான் இப்போ வளர்ந்துக்கிட்டே வரோம். நிறைய தேவையில்லாத விஷயங்களை விட்டோம் ஆண்டவருக்காக. அதே போல் இந்த பிள்ளைகளும் சரியாவாங்க, ஆண்டவர் அவங்கள சரிப்படுத்துவாங்கன்ற பொறுமை ஒவ்வொரு முதிர்ந்த விசுவாசிகளுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் தேவையாக இருக்கிறது.
So now we didn't go up in our spiritual life in one day. We didn't go to the peak of our spiritual life in one day. We had our own ups and downs. We went through all kinds of paths and ways, and we had to try hard to become this spiritual and to be established in God. So we have to give some time for the young people so that they can also grow in Christ. அன்பு சகோதரனே சகோதரியே வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய நட்பு யார்கிட்ட இருக்கு? நீங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பித்த ஓட்டத்துல சீரா போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்து எல்லாரோடும் பழகுங்கள். So my beloved brothers and sisters, my young boys and girls, teenage boys and girls, you should think about with whom you have a relationship with whom you have a friendship with, and only then you can determine your life in Christ. அடுத்ததாக பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று பவுல் நம்மை எச்சரிக்கிறார். Secondly, Paul asks us to beware of evil workers. பொல்லாத வேலையாட்கள் அப்படின்னா நம்ம யாரை குறித்து பைபிள்ல சொல்லியிருக்கு? யார் பொல்லாத வேலையாட்கள்? Who are the evil workers? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 26வது வசனம். Turn your Bibles to Matthew 25 and 26. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. Matthew 25 and 26. But his Lord answered and said to him, You wicked and lazy servant, you knew that I reap where I have not sown and gather where I have not scattered seed. இங்கே யார பொல்லாத வேலையாட்கள்னு ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார் என்றால் சோம்பல் உள்ளவன். So who are these evil workers that we see here in this particular scripture? They are the people who are lazy. சோம்பல் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சாக்கு போக்கு சொல்றவங்களா இருப்பாங்க. So the lazy people always find excuses. அவங்க எதையும் செய்ய மனதில்லாது இருப்பாங்க. So they wouldn't have a heart to do something. அவங்களுக்கு எதை பத்தியுமே ஒரு எந்த விஷயத்திலையும் ஒரு அதை சரியா செய்யணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. They would never have a heart to do something properly. அவங்க உபயோகம் இல்லாதவர்களா இருப்பாங்க யாருக்கும். They would be useless. அதனால தான் இங்க சொல்றார் பொல்லாத ஊழியக்காரனே. And that is what he says, evil workers. அவன் என்ன செஞ்சு வச்சான்? ஆண்டவர் கொடுத்த தாளந்தை குழி தோண்டி புதைச்சி வச்சிட்டான். So what did this lazy servant did? He buried the talent God gave him to multiply. புதைச்சி வச்சதே ஒரு பெரிய தப்பு. Burying the talent itself is a great mistake. புதைச்சி வச்சதும் இல்லாம ஆண்டவரை வேற குறை சொல்றான். He buried the talent and he blamed the cause on God himself. சோம்பல் உள்ளவங்க சாக்கு போக்கு சொல்லுவாங்க, தங்களுடைய தாளந்துகளை புதைச்சி வைப்பாங்க. So the lazy people, they give excuses all the time and they bury their talents. தன்னுடைய மாஸ்டரை தவறா புரிஞ்சிப்பாங்க. And they will misunderstand their master. அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குமா? மணி, மெட்டீரியலிசம், வேர்ல்டு மைண்டா இருக்குமா? So what kind of a mindset they have? They are money minded, they are materialistic, and they are worldly all the time. அவங்க கிட்ட இரக்கமே இருக்காது. They would have no mercy. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். So now we should think about நான் ஒரு சோம்பல் உள்ள ஊழியக்காரனா வேலைக்காரனா இருக்கிறேனா? We should now think whether am I a lazy servant. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் கூட படிக்கிறவங்களுக்காக. I'm going to read the verse Matthew 18 and verse 32. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். In the verse 32, he says, Then his master, after he had called him, said to him, You wicked servant, I forgave you all that debt because you begged me. இரக்கமில்லாதவர்கள் தான் பொல்லாத ஊழியக்காரர்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So here they say the ones who doesn't have mercy are the wicked servants. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இரக்கம்ன்ற ஒரு குணம் அவசியமா இருக்கணும். Each and every child of God should be merciful. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். So the ones who are mercy will receive mercy. நம்ம ஏன் இரக்கமா இருக்கணும்? So why should we be merciful? ஆண்டவர் நம்ம மேல இரக்கமா இருந்தாரே. Because our God was merciful unto us. நம்முடைய பாவ கடன் முழுவதையும் அவர் மன்னித்து விட்டாரே. So he has forgave our debts. ஆனா நம்ம பாருங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம சகோதர சகோதரிகள், நம்முடைய விசுவாசிகள், நமக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க செய்யற சின்ன சின்ன குறைகளை கூட நம்மளால பொறுத்துக்க முடியல. But we are not able to adjust or bear with small things that our sisters or brothers or our neighbors do.
ஒருத்தர் குரல் உயர்த்தி நம்மளை ஏதாவது திட்டிட்டா நம்ம அதுக்கு மேல உயர்த்தி திட்டுவோம். So if somebody is going to raise their voice at us, we will raise our voice more than them. அவர் தான் தப்பா நடந்துக்கிட்டாருன்னா நம்ம அதுக்கு மேல தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவோம். If they would have done something wrong to us, we will try to take revenge on them. இப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவர் பொல்லாத வேலையாட்கள்னு சொல்றாரு. And these are the people who are referred to as evil workers. நம்மிடம் சோம்பல் இருக்க கூடாது. We shouldn't be lazy. நம்ம கிட்ட சாக்கு போக்கு சொல்ற குணம் இருக்க We கூடாது. shouldn't have the habit of giving excuses. நம்முடைய எஜமானனை தவறா புரிஞ்சிக்க கூடாது. We should never misunderstand our master. நம்முடைய இரக்கத்தை நம்ம அடைத்து கொள்ள கூடாது. We should never repress our merciful nature. இந்த குணம்லாம் நம்ம கிட்ட இருந்தா If we have all these characters within us, நம்ம கிட்ட கீழ்ப்படியாம வந்துரும். then we'll become disobedient. முரட்டாட்டம் வந்துரும். We'll become stubborn. பெருமை வந்துரும். We'll become proud. பொய் வந்துரும். We'll start lying. பொருளை அபகரிக்கிற குணம் வந்துரும். And we'll start robbing people of their things. ஏன்னா அந்த பொல்லாத ஊழியக்காரன் அதான் சொல்றான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான தேவன் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன். And that is what the wicked servant says unto our God. He says, I knew that you knew that I reap where I have not sown and gather where I have not scattered seed. ஆண்டவர் பார்த்தார், இவனுக்கு அவனே தீர்ப்பு எழுதி கொள்றான் அப்படின்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். So now the Lord decided, now this man is trying to write his own end. லூக்கா 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். Luke 19:22. அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. And the 22nd verse, the Lord says, and he said to him, out of your own mouth I will judge you, you wicked servant. You knew that I was an austere man, collecting what I did not deposit and reaping what I did not sow. இங்க பாருங்க, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நான் நியாயம் தீர்க்கிறேன். Out of your own mouth I will judge you. நிறைய பேர் அவங்க வாயாலே அவங்க வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்குவாங்க. A lot of people ruin their lives with their own mouths. நாவின் அதிகாரத்திலே ஜீவனத்தையும் மரணத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. The Lord has given the power of life and death in your tongues. நம்முடைய சாக்கு போக்குகளை மறைக்கிறதுக்காக, நம்முடைய இரக்கமின்மையை மறைக்கிறதுக்காக ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டு, சபையை குறை சொல்லிக்கிட்டு, விசுவாசிகளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது தவறு. Just to hide our faults, just to hide our shortcomings, we should stop blaming the church, stop blaming the believers. அப்படி பேசுகிறதுனால நாம நீதிமான் என்று காண்பிக்க முடியாது. So just because we put the blame on everybody else, we cannot be righteous. ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்த்தார், அவனுக்குள்ள எந்த விதமான நல்ல பிரயோஜனமான எந்த காரியமும் இல்லை. The Lord looked at his heart. The Lord saw that there was nothing good in him. அப்படி பேசுகிறவர்கள் பொல்லாத ஊழியக்காரர்கள். People who talk like this are the evil workers. இதுக்கு உதாரணமாக பிலமோன் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போலாம். Let's turn our Bibles to Philemon 1. பிலமோன் ஒரே அதிகாரம் தான் இருக்குது. இதில் நடக்கிற சம்பவம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு அப்படியே சொல்லிடுறேன். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்ப்பிவுக்கும் உடைய வீட்டிலே கூடு வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. So I hope you all know the incident that happens in this chapter. We have only one chapter for Philemon. I'm going to read the first verse. Greeting, Paul, a prisoner of Christ Jesus, and Timothy, our brother, to Philemon, our beloved friend and fellow laborer. பவுல் சிறையில் இருந்த பொழுது எழுதப்பட்ட ஒரு லெட்டர் தான் இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம். So this Philemon was written as a letter while Paul was in prison. ஏன் அந்த பிலமோனுக்கு அவர் எழுதுறார் என்றால், why is he writing to Philemon? பவுலுடைய சிறையிலேயே ஒனேசிமன் ஒருத்தனை கொண்டு வந்து சிறையில போடுறாங்க. So along with Paul there was another man in prison, that was Onesimus. அந்த ஒனேசிமஸோட பேசும்பொழுது பவுலுக்கு அவர் யாருன்னு தெரிய வருது, அவர் செஞ்ச தவறு என்னன்னு தெரிய வருது. So now when Paul was talking to the other prisoner Onesimus, Paul is able to know who this man is and what kind of a person he is. அப்ப இந்த ஒனேசிமஸ் யாரு? ஒரு பொல்லாத வேலைக்காரன். So who is Onesimus? Onesimus is a wicked servant. தன் எஜமானுக்கு துரோகம் செஞ்சவன். So he is a man who betrayed his own master. தன்னை நம்பி வீட்டையும் பொருளையும் கொடுத்த எஜமானுக்கு தெரியாம நிறைய பொருளை திருடினவன், பணத்தை திருடினவன். So this man was held responsible for the whole house and the whole place, but he robbed from the same place his master gave him. ஆண்டவர் சொல்றார் மோசேயை பார்த்து, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். So the Lord says unto Moses, you are
faithful in my house. ஆண்டவரே அப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும்னா மோசே எவ்வளோ அவருடைய ஆலயத்திலையும் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்திலையும் எவ்வளோ உண்மையாக நடந்திருக்கணும். If the Lord has to say that kind of a word to Moses, then you should think about how loyal and faithful Moses was in the church and in the temple of God. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் ஆண்டவர் வாயிலிருந்து நம்ம வாங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். So we should be ready, we should be prepared, and we should be working towards receiving these kind of compliments from our God. இப்போ இந்த பிலமோனுக்கும் பவுலுக்கும் இடையில ஏற்படுகிற அந்த உறவுல So this relationship between Philemon and Paul, இந்த ஒனேசிமு தவறான ஒரு ஆள் என்று பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு. so now Paul realized that Onesimus is a wicked servant. அவனோட பேசி அவனை ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்துறாரு. அவனுடைய தவறுகளை அவனுக்கு சுட்டி காட்டுறாரு. So now Paul is trying to talk to him about Jesus Christ and bring him salvation, and he tries to make him realize the mistakes that he has done. இப்போ அந்த ஒனேசிமு தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்றாரு. So now Onesimus is accepting the mistakes that he committed. விடுதலையான பிறகு நான் மறுபடியும் என் பழைய எஜமானுக்கே போய் ஊழியம் செய்ய விரும்புறேன்னு சொல்றாரு. So after he got delivered, he decides to go and work for his old master. ஆனா அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு, என்னுடைய பழைய மாஸ்டர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? But now he is scared whether his old master will accept him again. பழைய கண்ணோட்டத்தோடயே என்ன பாப்பாரே ஒரு திருடனை போல. He will still look at me as a thief. அதனால எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. So that is why he is saying, I'm scared to go. பவுல் அந்த இடத்துல ஒரு மத்தியஸ்தரா ஒரு காரியங்களை செய்ய துணிகிறாரு. So here Paul tries to become a mediator. அதுதான் குறிக்கிறது இந்த லெட்டர். And that is what this letter talks about. நான் சிறையில் இருக்கும் பொழுது இந்த ஒனேசிமை பெற்றேன். So Paul says, I begot Onesimus when I was in prison. நீ இவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்க. So he says, Philemon, you should take him back. அவன் முதல்ல மாதிரி இல்ல, உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவனா அவன் இப்ப மாறிட்டான். So he is not like before, but he is useful to me and as well as you. 15 14 16 படிக்கலாம். Let us read the verse 15 and 16. அவன் என்றென்றைக்கு உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கும் மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். அவன் எனக்கு பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ள எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். Verses 15 and 16, for perhaps he departed for a while for this purpose, that you might receive him forever, no longer as a slave, but more than a slave, a beloved brother, especially to me, but how much more to you, both in flesh and in the Lord. இந்த இடத்துல ஒனேசிமை பத்தி சொல்றதுக்கு முன்னால நான் பவுலை பத்தி உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். So before talking about Onesimus, I want to talk about Paul here. ஒரு திருடனுக்காக ஒரு நல்ல மகனை போல ஐக்கியமா இருக்கிற பிலமோனுக்கு பவுல் கடிதம் எழுதுறார். So now Paul is writing a letter to Philemon, who is like a son to Paul, for a thief like Onesimus. அவன் மனம் திரும்பிட்டான்பா. He says he has repented. என்ன போல நீ அவனை ஏற்றுக்கொள்ளுப்பா. So you should accept him like how you would accept me. அவன் உன்கிட்ட ஏதாவது கடன் பட்டிருந்தா நான் வெளியே வந்து உனக்கு கொடுக்கறேன்பான்னு சொல்றான். So Paul says if he is in debt with you, I will pay that debts. இந்த இடத்துல பாருங்க பவுலுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரம் இருக்குன்னு. So now we can see how much of a burden Paul has got for the souls. இப்போ நம்ம மறுபடியும் தலைப்புக்கு போறோம். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. So now we're going back to our topic again, beware of evil doers. இந்த இடத்துல சிறையில ஆண்டவருக்காக பாடு அனுபவித்து கொண்டிருக்கிற பவுல் ஒரு நல்ல வேலையாள் மாதிரி செயல்படுகிறார். So here Paul is being tortured, he is suffering for the kingdom of God, but he is a good worker. ஆண்டவருடைய நற்செய்திக்காக தான் இன்னைக்கு நான் சிறையில பூட்டப்பட்டிருக்கிறேன் என்ற எந்த விதமான வருத்தம் இல்ல. சிறையில இருந்துகிட்டே அவரு சுவிசேஷ ஊழியம் செய்கிறார். So he is not worried about being imprisoned, he is not worried about being in prison, but still he is being a righteous servant for the kingdom of God and working for his kingdom. எல்லா சுதந்திரத்தோட இருக்கிற ஒருத்தன் தாளந்த குழி தோண்டி புதைச்சு வச்சுட்டு ஆண்டவரை குறை சொல்றான். A man with all kinds of freedom is burying his talent and complaining it and blaming it on the Lord. ஆனா ஆண்டவருடைய வசனத்தை சொன்னது நிமித்தமாக சிறையில பாடு அனுபவிக்கிற பவுல்
தன்னை ஒரு நல்ல வேலையாளா நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றார். But Paul, who is suffering for the kingdom of God, is a righteous servant who is still working for the kingdom of God even while he was suffering. இதை நம்ம ரொம்ப யோசிக்கணும் விசுவாசிகளே. So now we should think about it a lot. ஆண்டவருக்காக நம்முடைய தாளந்துகளையும் திறமைகளையும் நம்முடைய நேரத்தையும் செலவழிக்கிறோமா, இல்ல குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டு, இல்ல தூங்கிக்கிட்டு வேற எதுலயோ நம்ம செலவு பண்ணிட்டு ஆண்டவரை குறை சொல்லிட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கவே இல்லை, எவ்வளோ நாள் ஆயிடுச்சு நான் ரட்சிக்கப்பட்டு, எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, பாஸ்டர் கூட தான் நல்லா இருக்கிறாரு, நான் கூட தான் சம்பா கொடுக்குறேன், ஆனா எனக்கு ஆசீர்வாதம் இல்லையேன்னு சபையை குறை சொல்லிட்டு இருக்கிறோமா? Are we trying to understand our mistakes? Are we trying to bury our talents and blaming it on God, saying that I can blaming it on God, blaming it on the church, or blaming it on the believers? அப்படிப்பட்டவங்களை எல்லாம் ஆண்டவர் பொல்லாத வேலையாட்கள் என்று அழைக்கிறார். Those people who bury their talents, be lazy, are called as evil workers or wicked servants by our God. இந்த இடத்துல பவுலை நினைக்கும் பொழுது உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. So while thinking about Paul here, I feel very glad and joyful in my heart. வெளியே போய் சுவிசேஷம் சொல்ல முடியல, பரவாயில்ல, ஜெயிலுக்குள்ள வரவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்றேன். He is not able to go outside and spread the gospel, spread the good news, but he's like, let me do that here inside the prison itself. எத்தனையோ பரிசுத்தவான்கள் சிறைச்சாலையே தங்களுடைய வேதாகம வகுப்பாய் மாற்றி இருக்கிறார்கள், வேதத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். A lot of saints have turned prisons into Bible colleges, have turned the prisons into institutions where they can translate Bible for other people in their languages. தங்களுடைய சுகத்தை கூட அவர்கள் பெரிதாக எண்ணாமல் ஆண்டவருடைய அன்பை அங்க இருக்கிற எத்தனையோ கைதிகளுக்கு ஊற்றி இருக்கிறார்கள். They did not even prioritize their health, they did not even prioritize their physical state, but they kept spreading the gospel amongst the thieves and the robbers and all the criminals in the prison. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நாம் ஒரு நல்ல வேலையாள் என்று ஆண்டவரால் அழைக்கப்படுவோமா? So my beloved brothers and sisters, during this end times, would we be called as a faithful servant, as a righteous servant? எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Wherever we get an opportunity, we should be haste enough to go and talk about God. பேதுரு அதை தான் சொல்லுகிறார், எல்லா சாந்தத்தோட எல்லா அமைதலோடும் தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று. Beware that you should talk the word of God in all patience and endurance. இவ்வளவு அற்புதமான சத்தியம், இவ்வளவு அற்புதமான ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் எத்தனை பேருக்கு அதை சொல்லி இருக்கிறோம்? So we have received such a wonderful salvation, we have received such a wonderful Christ. How many of you have said that to other people? ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு பெரிய சாட்சி வெச்சிருக்காரே, அதை எத்தனை பேருக்கு நீங்க சொன்னீங்க? So the Lord has given you a great testimony. How many of others have heard your wonderful testimony? தயவு செய்து ஆண்டவர் அந்த பொல்லாத வேலைக்காரனுக்கு என்ன கொடுத்தாரு? நீ என்ன பண்ணு, பொல்லாத வேலைக்காரன், நீ என்ன குறை சொல்லிட்டே, அதனால நான் என்ன பண்றேன், உன்னை அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல அவனை கொண்டு போய் போடுங்கன்னு சொன்னார். So now the Lord said, you blamed everything on me, and that is why he condemned him to hell. தயவு செய்து அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம போகவே வேண்டாம். So we should never go to such kind of place. நமக்குள்ள ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, whatever God has given to us, அதை ஆண்டவருக்காக உண்மையாக நாம வெளிப்படுத்துவோம். and we should start using it for our God. பாட தெரியுமா? If you know to sing, ஒரு கதை சொல்ல தெரியுமா? if you know to tell a story, சிறு பிள்ளைகளோட பழக தெரியுமா? if you know how to get along with இல்ல kids, மியூசிக் போட தெரியுமா? if you know to play music, இல்ல ஒரு 10 வசனம் மனப்பாடம் பண்ணி எல்லாருக்கும் அனுப்ப தெரியுமா? if you know to memorize verses, இல்ல பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு காயத்தை ஆற்றுகிறது போல பேச தெரியுமா? if you know how to talk to people who are in problems, உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதையே செய்யுங்க. whatever the Lord has given in your hand, start doing it. தயவு செய்து புதைத்து வைக்காதீர்கள். You should never bury your talents. இந்த மாம்சம் அழிந்து போகும். This flesh will be நாம இதை destroyed. எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் மண்ணுக்கு தான் போக No போகுது. matter how much we try to protect this flesh, it is going to go back to earth. ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த ஆத்துமாவை வைத்து நம்ம முடிந்த அளவுக்கு ஆண்டவருக்காக உண்மையுள்ள நல்ல ஊழியக்காரர்களாய் இருப்போம். But we should try to become righteous servants and righteous men and women of God for his kingdom with the talents that he has given us. பவுலுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோம். We should follow the steps of Paul. முடிந்த அளவு ஆத்துமாக்களை ஆண்டவரோடு சேர்த்து விடுவோம். We should collect souls for the kingdom of God. மூன்றாவதாக beware of circumstance, சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். Thirdly, it says beware of mutilation.
சுன்னத்துக்காரர்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் யார் ஞாபகம் வருவானா இஸ்லாமியர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, நம்முடைய பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், மோசே எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணி கொண்டவர்கள் தான். Whenever we talk about circumcision, we think only Muslims do that, but in the Old Testament we see Abraham, Isaac, every one of the our forefathers did it. நம்முடைய ஆண்டவராக இயேசுவும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணி கொண்டார். Even our Lord Jesus Christ was circumcised on the 8th day. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்திற்கு நாம் செல்லலாம். Turn our Bibles to Romans 2, 2, 28, 29. 28 and 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. For he is not a Jew who is one outwardly, nor a circumcision that which is outward in the flesh, but he is Jew who is one inwardly, and circumcision is that of the heart in the spirit, not in the letter, whose praise is not from men but from God. பவுல் இந்த விருத்த சேதனத்தை பற்றி நல்லா விரிவாக எழுதிக்கிட்டே வராரு. So Paul talks about this mutilation. அவர் எங்க போனாலும் இந்த பிரச்சனை அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. So wherever he went, he has got this problem. யூதர்கள் எங்க போனாலும் அவரை இந்த விஷயத்துல குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க. So wherever he went, the Jews were trying to accuse him of this. விருத்த சேதனத்தை குறை சொல்லும்படியாக இந்த வசனத்தை நான் எடுக்கல. So I'm not trying to pull down the practice of circumcision. இப்ப இன்றைக்கு இதை பற்றி நாம அதிகமா படிக்க முடியறதில்ல. Now we are not able to read much about mutilation or circumcision. ஆனா இந்த விருத்த சேதனத்தை பவுல் அன்னைக்கு ஏன் எழுதி வச்சாரு? But I want to talk about why did Paul write about this circumcision. யூதர்கள் எல்லாத்துலயும் மார்த்தட்டிக்குவாங்க, நாங்க தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். So in all the places we see that Jews think so superior about themselves because they think they are circumcised. ஆனால் இயேசு ஒரு சமாரிய ஸ்திரீயை சந்திக்கிறதுக்காக யோவான் 4ஆம் அதிகாரத்துல அவர் தனியா போய் அந்த அம்மாவை ஆண்டவருக்குள்ள நடத்துறாரு. Because they are circumcised, they always think they are superior, but Jesus went to the Samaritan woman and spoke about the word. அதே போல ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருவனாகிய பிலிப்பு சமாரியா பட்டணம் முழுவதும் சுற்றி திரிந்து அநேக வியாதிகளை சுஸ்தமாக்கி அநேகர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தார். Just like that, Philip went all over Samaria and spread the word of God and saved souls for God himself. இதெல்லாம் எப்ப நடந்தது? பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு. When did this happen? All of this happened after the day of Pentecost. ஆனா இந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பதாக யூதர்கள் சமாரியர்களை அருவருப்பா பார்த்தார்கள். Before the day of Pentecost, the Jews looked at Samaritans and they disgusted them. நாங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள், நாங்க தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் என்ற பெருமை அவர்களுக்குள்ள அதிகமா இருந்தது. They always had the pride that they are the children of God. They are the ones who are circumcised. They are the chosen ones. சமாரியர்கள் வாழுகிற அந்த தெரு வழியாக கூட யூதர்கள் போக மாட்டார்கள். The Jews never even went in the streets where Samaritan lived. இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? So what is the Lord is trying to tell us? எல்லா மனுஷனையும் ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கினார். So he has made every man with one blood. இன்றைக்கும் நம்முடைய தேசத்தை பிரித்தாளுகிற சூழ்ச்சி எங்கிருந்தெல்லாம் வருகிறது? So even now what we see a lot of discrimination and diversity. ஜாதி, இனம், மொழி என்று மக்களை பிரித்து எங்க பார்த்தாலும் அதனால தான் பிரச்சனையே. So we see racism, casteism, we see language, we see discrimination because of language, color. ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிற நீ பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற நானும் நீங்களை இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடையும் பெருமையும் நம்ம உள்ளத்துல வைத்து கொண்டிருந்தால் நாமளும் அந்த யூதர்களைப் போல இன்னும் விருத்த சேதனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்கிறோம். So when we try to boast about when we try to boast and when we try to discriminate within each other, even after receiving the Holy Spirit, we are just like the Jews who are boasting about their circumcision. அப்படி இருக்க கூடாதுன்னு தான் பவுல் இந்த வேத வசனத்தை சொல்லுகிறார். And that is why Paul says this word of God. புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல.
And that is why Paul says, for he is not a Jew who is one outwardly, nor is circumcision that which is outward in the flesh. இன்னொரு இடத்துல தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்தை கிழித்து கொண்டு அழுங்கள் என்று. So in another place the prophet says, tear your souls apart and cry. நிறைய பேருடைய இருதயம் கிழிக்கப்படுகிறதே இல்லை. A lot of us heart is not teared apart. உண்மையாக ரட்சிக்கப்பட்டு உண்மையாக ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் இருதயம் கிழிக்கப்பட்டு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் அவர்களுக்குள்ளே People வந்துவிடும். who have received their salvation, people who have received Christ, their hearts are being teared into two so that they can accept anybody inside of them. உதட்டளவுல நாங்க எல்லாரும் ஒண்ணுதான், எல்லா கிறிஸ்தவர்கள் தான், எல்லா சகோதரர்கள் தான், எல்லா சகோதரிகள் தான் சொல்லிக்கிறது இல்ல. உள்ளத்திலேயே நேசிக்கணும். For name's sake we shouldn't say that we are all Christians, we are all brothers and sisters, we are all one, but we should do that, and we should do that literally. We should show our love, and we should have that in our hearts. வெளியே மட்டும் இல்ல, சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. Not only outside, even inside the churches we have problems like that. ஊழியக்காரர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. We have problems like that even amongst the men of God. அதே பிரச்சனையை பிள்ளைகளுக்குள்ளேயும் அவர்கள் புகுத்தி விடுகிறார்கள். வளருகிற பிள்ளைகளுக்குள்ளே அந்த பிரச்சனையை புகுத்தி விடுகிறார்கள். And these people are trying to infiltrate these problems, these discrimination even amongst their children. ஒரு சில கூட்டம் இருக்கு, அவங்க ஊர் மக்களோட தான் பேசுவாங்க, அவங்க ஜனத்தோட தான் பழகுவாங்க, வேற யார்கிட்டயும் ஒட்டவே மாட்டாங்க. There are some people who only talk with with people of their own caste, their native, their people and their race. அதற்கான மன்றங்கள், அதற்கான சங்கங்கள் நம்முடைய தேசத்துல அதிகமாக இருக்கிறது. So they have their own organizations, they have their own groups, they have their own thing going on. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், அதுக்குள்ளேயே பிரிஞ்சு இருக்கிறோம். So we are saying that we are chosen, we are separated, but still even amongst us we have a lot of discrimination. இதையெல்லாம் பார்க்கும்போது சபைக்குள்ளேயே இப்படிப்பட்ட அவலங்கள் இருக்கிறதே என்ற வேதனை மனதுக்குள் இருக்கிறது. When we look at that we are hurt because even inside the church people are separated. அதனால தான் பவுல் அந்த விருத்த சேதனத்தை பற்றி ஆழமாக எழுதி வைத்திருக்கிறார். And that is why Paul talks about the circumcision deeply. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், நமக்குள்ள அந்த வேறுபாடு இருக்க கூடாது. So my dear children of God, we are being saved by the blood of Jesus Christ. We have received the Holy Spirit. We should never have this discrimination amongst us. இயேசு ஒரு நாள் விருத்த சேதனத்தை குறித்து அவர் மேன்மையாய் பேசவே இல்லை. Jesus never spoke great about his circumcision. அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களோட போய் ஃப்ரெண்ட்ஸா இருக்கல. He did not say I would only get along, I would only have a friendship with the people who are circumcised. அவர் எல்லாரோடையும் ஒன்று போல பழகினார். So he was friends with everybody. படித்தவர்களோடு, படிக்காதவர்களோடு, மீனவர்களோடு, சமாரியர்களோடு எல்லாரோட அவர் நட்பு பாராட்டினார். With literates, with illiterates, with fishermen, with Samaritans, with everybody he had a friendship. ஆமா, ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நாம் அதை செய்கிறோமா? We say that we follow Jesus Christ, but are we doing that? அப்படி செய்கிறதே இல்லையே. கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் அப்படிதான் இருப்போம், ஆனா நாட்கள் போக போக நம்முடைய ஸ்டேட்டஸ்லாம் மாறிடும். We don't do that. In the beginning we act like that, we try to be like Jesus Christ, but later our status will change. இனிமே நாம கொஞ்சம் உயர்ந்தவங்களோட பழகிக்கலாம், நம்மள இவங்கள மாதிரி சொல்லிக்கலாம், இந்த ஊர் சொல்லிக்கலாம், அந்த ஊர் சொல்லிக்கலாம், அந்த மொழி சொல்லிக்கலாம், அப்பதான் எல்லாரும் நம்மள மதிப்பாங்க. Then later on we'll try to say, let us go get along with these people, let us have a relationship with this family, let us say that we are from this place, let us say that our native language is this. We try to separate ourselves from some people. பவுலுக்கும் பேதுருக்கும் இந்த விஷயத்துல ஒரு வாக்குவாதம் வருகிறது. So Paul and Peter had an argument in this matter. கொர்நேலியுவை சந்திக்க போகும் முன்பதாக பேதுருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். So God is giving Peter a dream before he is meeting with Cornelius. புறஜாதி மக்களையும் நான் பரிசுத்தப்படுத்திட்டேன், நீ அவங்களுக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்லு, அப்படி ரட்சிப்பை பத்தி சொல்லு So என்று now சொல்றார். the Lord is telling to Peter, I have saved even the Gentiles, you should go to them and talk to them about me. பேதுருவும் அதை கேட்டு கொர்நேலியுடைய குடும்பத்திற்கு போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருகிறார். So Peter listened to the word of God. He went to Cornelius' house and he said the word of God, spread the gospel and he saved them. அதுக்கு பிறகு அவருடைய ஊழியம் விரிவடைகிறது. So after that his ministry was extended. புறஜாதிகளோடு அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். So he started doing ministry with Gentiles. ஒரு இடத்துல அந்த புறஜாதிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பார். யூதர்கள் வந்தோடனே எழுந்திருவார். So in one place we see that he will be sitting down with the Gentiles and he'll be eating with them, but as soon as he sees Jews, as soon as he sees his own people, he will get up from there. பவுல் இதை கவனித்து விடுவார்.
Paul will notice this உடனே பேதுருவோடு ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவார். and he'll start arguing with Paul. நீங்க யூதர்களுக்காக புறஜாதிகளை ஒதுக்காதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையா அவங்கள பரிசுத்தமாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவார். So Paul would say you shouldn't neglect the Gentiles because of the Jews, because the same word of God has saved both of them. எந்த ஊழியக்காரனும் விசுவாசிகளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமே தவிர மாய்மாலம் பண்ணுகிறவங்களா இருக்க கூடாது. Any pastors, any men of God, any women of God should always listen and obey to the word of God. They shouldn't be a hypocrite. நாங்க ஒரு முறை மலேசியா போயிருந்தோம். One time we went to Malaysia. அப்போ அங்கே சில ஊழியங்களுக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது So while our pastor after preaching in some meetings, he was sitting down and he was talking with people. அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் தங்களை வந்து இந்தியாவில் இருக்கிற சவுத் இந்தியன் சொல்லிக்கிறாங்க. For some people over there, they say that we are from down south. அந்த திருநெல்வேலி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. So they kept saying that we are from Tirunelveli, we are from down south in Tamil Nadu. சரி, உண்மையாக தான் சொல்கிறாங்க நாங்கள் நினச்சிக்கிட்டோம். So we thought they were telling the truth. ஒரு ஊழியக்காரர் எங்ககிட்ட வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, அப்படி சொன்னாதான் இந்தியாவில் போனால் நம்மளெல்லாம் எல்லா சபையிலையும் ஏற்றுறாங்க. So her pastor said this to us. He said to us, Pastor, only when we say that we are from Tirunelveli or Kanyakumari, the churches in India are accepting us. இதுக்காக நம்ம தலை குனியணும். So we should put our heads down for this. ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ஊரை சொல்லி யாரையும் நம்ம அங்கீகரிக்க கூடாதுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்காக மாத்திரம்தான் ஊழியக்காரர்களை, மனுஷர்களை, விசுவாசிகளை அங்கீகரிக்கணும். If the Lord has accepted a person, we should also accept him as just as he is. We shouldn't look at his native, we shouldn't look at his language, we shouldn't look at his caste. அப்ப எந்தெந்த விஷயங்களை நாம இன்னும் மாய்மாலம் பண்ணிட்டு திரியிறோம் நமக்கே தெரியல. So we still don't know in what kinds of things we are still being a hypocrite. அது போல இருக்க கூடாதுன்னு தான் பவுல் இங்கே எச்சரிக்கிறார். And that is what Paul makes us cautious about. சுன்னத்தக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். He says beware of mutilation. விருத்த சேதனத்தை மட்டுமே பேசிக்கொண்டு மற்ற கற்பனைகளை, ஆண்டுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் விட்டு தள்ளுகிற அப்படிப்பட்ட மக்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். Paul here says you should beware of the people who only talk about their circumcision, boast about the circumcision, but forget about all the other commandments of our God. அன்பான சபை மக்களே, So my dear church, இந்த கடைசி காலங்களில் வந்திருக்கிற நாமும் கூட even at this end times, ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக மாய்மாலம் பண்ணக்கூடாது. so we should stop being an hypocrite. மற்றவர்களை பார்த்து அவங்க கூட சேர்ந்துக்கிறதும், அவங்க வந்தோம் நம்ம ஊர் ஆளு அவங்க கூட சேர்ந்துக்கிறதுமா மாய்மாலம் பண்ணக்கூடாது. So we shouldn't be an hypocrite being going with people that you like or having your own thing going on. நம்ம எப்பவும் ஒன்று போல இருக்கணும். We should always be same. எல்லாரோட திறந்த மனதோடு பழகணும். So we should have an open heart with everybody. படித்தவனோ படிக்காதவனோ யாரா இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று அங்கீகரிக்கிற ஒரு பரந்த மனப்பான்மை உங்களுக்கு எனக்கு வேண்டும். Whether they are literates or illiterates, if they come into Christ, we should have a heart to accept anybody. இந்த நாளில ஆண்டவர் நம்ம எச்சரித்த 3 காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். So now tonight we meditated on the three things the Lord wants us to beware of. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. Beware of dogs. பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. Beware of evil workers. சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. Beware of mutilation. ஒரு நாள் நாம இந்த விஷயத்துல கவனக்குறைவாய் நடந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நம்முடைய ஓட்டத்தின் லக்கை இழந்து விடக்கூடாது. We should stop being careless in these matters and never forget our purpose, but we should be very careful of this. ஆவியானவர் புறஜாதியார் மேலேயும் ஊற்றப்பட்டார், யூதர்கள் மேலேயும் ஊற்றப்பட்டார். Holy Spirit was poured upon the Gentiles and also upon the Jews. அவர் எல்லா மொழி மக்கள் மேலேயும் ஊற்றப்பட்டார். Lord was poured upon all kinds of people. தேவனே எல்லாரையும் அங்கீகரிக்கும் போது மனுஷர்களாகிய நாம் யாரையும் பிரித்து பார்க்க கூடாது. When Jesus the Lord himself can accept all kinds of people, we shouldn't separate anybody from us. பரலோகத்திலேயும் இனம், மொழி, ஜாதி இதுக்கெல்லாம் பலகையோ போர்டோ எதுவுமே இல்ல. There is no race, caste, language in heaven. நம்ம அங்க எல்லாரும் தேவதூதர்களை போல ஒன்று போல இருப்போம். Everybody would look like an angel and we would all be same. அந்த நாளுக்காக நம்முடைய இருதயம் வாஞ்சியோடு ஆசையோடு காத்திருக்க வேண்டும். Our hearts should be longing for that day. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார், விரும்புகிறார். And our Lord likes and he is pleased with people like that. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப உள்ளத்தை தொட்டது. உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். So this word really touched my heart. I hope it would have touched your heart too. நாம் ஜெபித்து இந்த மாலை ஆராதனையை முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த நல்ல அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு விளக்கி காட்டினதற்காக உமக்கு நன்றி. ஒரு நாளை நாங்கள் பின்மாற்றக்காரர்களோடு சேர்ந்து உம்முடைய அன்பையும் உம்முடைய தெய்வீக ஸ்பாவத்தையும் ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் ஊழியக்காரர்களோடு எங்களுக்கு இருக்கிற அந்த மேன்மையான ஐக்கியத்தையும் இழந்து விடவே கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க. எங்களை திசை திருப்புகிற எப்பேற்பட்ட மனுஷர்களாக இருந்தால் அவர்கள் ஊழியக்காரரோ தீர்க்கதரிசிகளோ ஒருவேளை ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் நாங்கள் நிதானித்து ஆண்டவர் எல்லாரோட ஐக்கியம் பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுபோல் பொல்லாத வேலையாட்களாய் நாங்கள் ஒரு நாளும் மாறிடக்கூடாது. எங்கள் எஜமானுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யக்கூடாது. எஜமானை ஒரு நாளும் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. எங்களுடைய மனசில் ஆண்டவரே பணம், ஆண்டவரே உலகம், உலக சிந்தை, இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு உடனே கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வேலையில் உண்மையாக இருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஒரு நாளும் மாய்மாலம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, ஆட்களை பார்த்து நாங்கள் கூடிக்கொள்ளுகிறவர்களாய் ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு நேரம் எங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாரோட எப்பொழுதும் திறந்த மனதுடனே பழகுகிற ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாக எங்களை வைங்கப்பா. எங்கள் சபை அப்படிப்பட்ட ஒரு சீரான வளர்ச்சியும் ஆரோக்கியமான வளர்ச்சியும் பெற்ற சபையாக, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பரந்த மனப்பான்மையுள்ள சபையாக மாற வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கிற குறைகளை நாங்கள் திருத்தி கொண்டு கர்த்தருக்கு கனமான பாத்திரங்களாக, உபயோகமான பாத்திரங்களாக காணப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அருமையான நாளில் நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை கேட்டோம். இயேசு சொன்னார், மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு கூட இயேசு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி சிஸ்டர் சொன்ன மாதிரி நாம் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். பின்மாற்றக்காரர்கள்ட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கிடணும். தீமையான வேலை ஆட்களுக்கு நாம் விலகி இருக்கணும். சுன்னத்துக்காரர்கள் அப்படிங்கிற விருத்த சேதனம், அது தங்களுடைய ரிச்சுவல்ஸ், தங்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகள்லையே அதிக ஈடுபாடு வச்சுருக்கிறவங்கள விட்டு நாம் விலகி எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் எச்சரிக்கையாக இருந்தால் தான் நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக ஓட முடியும். ஆகவே நானும் சொல்கிறேன், எச்சரிக்கையாக இருங்க. எல்லா விதமான கெட்ட காரியங்களுக்கும் எச்சரிக்கையாக இருங்க. பாவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. பின்மாற்றங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. பிசாசின் காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. இந்த விருத்த சேதனம் பண்ணுற ஆட்களுக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருந்து உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை காத்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுக்கலாமா? ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தாராளமாக மனப்பூர்வமாக நாம் கொடுப்போம். அதை தொடர்ந்து நான் ஜெபித்து நான் நிறைவு செய்வேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் திரையிலே காண்கிறதான அந்த சர்ச் பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு காணிக்கை கொடுக்குற நேரம் இது. அவர்கள் ஜிபே வழியாகவும் இல்லை காணிக்கை தசமபாகங்களை அனுப்பி வைக்கிற நேரம். அப்படி காணிக்கை தசமபாகம் கொடுக்குற ஒவ்வொரு மக்களையும் வேளையிலே ஆசீர்வதிப்பீராக. அவளுடைய தேவையை சந்திப்பீராக. அவளுடைய குறைவை நிறைவாக்குவீராக. போதுமானவராயிருந்து நிறைவான பலனை தந்து அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் கேட்கிறேன். அப்பா, ஆசீர்வதிக்கிறேன். கரங்களை கொடுக்கிறேன். எல்லா மகிமை உமக்கே. ஆமேன். கர்த்தர் கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அறிவிப்புகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நமக்கு லாக்டவுன் திறக்கப்படணும்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன நிபந்தனைகளோடு கூட திறக்க போகிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு லாக்டவுன் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டாக போகுதுன்னு தெரியல. ஜெபம் பண்ணலாம் தொடர்ந்து. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அரசனுடைய அறிவிப்புகளுக்கு ஏற்ப நாங்கள் உங்களுக்கு அறிவிப்புகள் செய்கிறோம். அதை நீங்கள் பின்பற்றும்படி மனதில் எடுத்துக்கொள்ளும்படி இப்படி எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, நாள் முழுவதும் நிறைய ஆராதனையில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம்
இந்த வாரம் 12 to 1 ப்ரேயர், இந்த வாரம் லீவு. 12 to 1 ப்ரேயர் நம்ம நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன கேப் கொடுப்போம். அதுக்கு பிறகு தொடர்ந்து நாம் ஜெபத்திற்கென்று போகலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. லேலுயா. ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா மகிமையும் உமக்கு தான். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேட்ட செய்தியின்படி வாழ கிருபை கொடுங்க, சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, பலவீனங்களை எடுத்து போடுங்க. தேவனுடைய கிருபை தாங்கி வழி நடத்த ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பாதுகாக்க ஜெபிக்கிறோம். பராமரிக்க வழி நடத்த ஜெபிக்கிறோம். துதியும் கனம் மகிமை நீரே எடுத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, நம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். எல்லாருக்கும் நாங்கள் எச்சரிக்கையாக வாழ கிருபை செய்யுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆண்டவருக்கே மகிமை. ஆமேன், ஆமேன்.